ஓகே. இப்ப சிவகாசியில அப்படின்னா, அந்த தீப்பெட்டி தொழிற்சா அந்த தீப்பெட்டி ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பட்டாசு, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க? அச்சு தொழில் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்திருப்போம். கரூர்னா வீட்டு அலங்கார பொருட்கள், அந்த அ மேஜை விரிப்பான் அதெல்லாம் வந்து கரூர்ல வந்து நெறைய பண்றாங்க அப்படின்றத பார்த்திருப்போம். அப்புறம் வந்து இந்த ஜமக்காலம், அதாவது இந்த பெட்ஷீட் மாரி இருக்கும்ல, தரை விரிப்பான். அது வந்து இந்த பவானில வந்து நெறைய பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க பவானில வந்து நெறைய பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்திருப்போம். வாகன உதிரி பாகங்கள் வந்து அதிகமா தயாரிக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ப எங்க பார்த்திருப்போம்? சென்னையில வந்து அதிகமா பார்த்திருப்போம். ஓகேவா? அடுத்து ஆவடியில என்ன பார்த்திருப்போம்? பூங்காக்கள் வந்து பார்த்திருப்போம். எஃகு வந்து சேலத்துல 1973ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோமா? அதுக்கப்புறம் பாருங்க இந்த பம்பு இதெல்லாம் பார்த்தா அந்த விசைக்குழாய் கருவி இதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா, அது வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சாரி இது மட்டும் பம்பு, ஜவுளி அதெல்லாம் வந்துச்சுன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்திருப்போம். திருச்சியில தான் வந்து என்னன்னா, அந்த விசை யாழிகளும், அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னது கொதிகலன். இது வந்து 2 வந்துச்சுன்னா, என்னது திருச்சிராப்பள்ளியில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். நெறைய எம்.என்.சி கம்பெனி வந்து தமிழ்நாட்டுல இதுவாக்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ அப்புறமா சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்றதெல்லாம் உருவாக்கியிருப்பாங்கன்றதெல்லாம் பார்த்திருப்போம். நாமக்கல் அப்படின்னா என்னது? நான் தான் சொன்னேன். முட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அப்ப நெறைய போக்குவரத்து வசதி இருக்கும். பிளஸ் கோழிப்பண்ணை நெறைய இருக்கும் அப்படின்றத பார்த்திருப்போம். இதுக்கப்புறம் என்னது? இந்த பல்லடம், சோமனூர் இந்த இடத்துலலாம் இந்த விசைத்தறி நெசவு இருக்குல்ல, இது அதிகமா இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்கு? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு. பல்லடம், சோமனூர்லாம். இந்த இடத்துல விசைத்தறி நெசவு வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்ப எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்? இது பார்த்து முடிச்சுட்டோமா? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்ன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? திருப்பூர் வந்து பின்னலாடை தயாரிக்கிறதுல வந்து இதுவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இது நாட்டின் அந்த பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில கிட்டத்தட்ட 80% வந்து பங்களிக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு ஃபேமஸ் பார்த்தோம்ல. அத வந்து இன்னும் கொஞ்சம் விரிவா அப்படின்றத பார்ப்பாங்க. இதெல்லாம் நேத்தே பார்த்தோம்ல. 80% வந்து பின்னலாடையில அவங்க வந்து பங்கின வந்து திருப்பூர் குடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்புறம் 1980 பீரியட்ல வந்து 3,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் என்ன பண்றாங்க? வேலைவாய்ப்பு வந்து இது உருவாக்கி குடுக்குது. திருப்பூர்ல வந்து அந்த 80 பீரியட்ல நெறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊருக்கு வேலைக்கு வராங்க. ஸோ 3,00,000க்கும் மேற்பட்ட மக்கள். அப்போ வந்து உள்ளூர் மக்கள் தான் தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப நெறைய அந்த தெற்கு அரைக்கோளத்தில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடமா நம்மளுடைய திருப்பூர் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இப்ப வந்து அந்த முன்னணி நிறுவனங்கள நடத்துறவங்க கூட அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட பிரான்சஸ் வந்து ஓப்பன் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உலகளாவிய தெற்கு நாடுகள்னா என்ன பார்த்தோம்? தெற்கு அரைக்கோளத்துல இருக்கக்கூடிய நாடுகள் தான் உலகளாவிய தெற்கு நாடுகள் அப்படின்றத பார்த்திருந்தோம். அப்புறம் நான் கரூர் சொன்ன மாதிரி என்னென்ன வீட்டு அலங்கார பொருட்கள், அதுக்கப்புறம் ஏற்றுமதி செய்ற ஒரு முக்கியமான இடமா கரூர் இருக்கு. கரூர்ல வந்து இன்னும் 2 அப்படின்னா, இந்த வாகனங்கள் அந்த கட்டுமான பொருட்கள் நினைக்கிறேன். அது ஏதோ அத தயாரிக்கிறதுக்கு கரூரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, கரூர் சரி ஓகே. அங்க வரும்போது பார்த்துக்கலாம். இங்க பாருங்க மேஜை துணி, அதுக்கப்புறம் திரை சீலைகள், படுக்கை விரிப்புகள், துண்டுகள் இது எல்லாமே வந்து கரூர்ல தான் வந்து தயாரிச்சு குடுக்குறாங்க. பிளஸ் இன்னும் முக்கியமானதுன்னா வீட்டு அலங்கார பொருட்கள் தான். இந்த பவானி, அதுக்கப்புறம் மற்றும் குமாரபாளையம் இந்த 2 இடத்துலயுமே வந்து உலகளாவிய சந்தைகளை அந்த தரை விரிப்புகளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு முக்கிய மையமா இருக்கு. தரை விரிப்புகளுக்கு பவானியும், குமாரபாளையமும் ஓகேவா? அப்படின்னு பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, நவீன தொகுப்புகளை தவிர பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பிரபலமாக மதுரை மற்றும் காஞ்சிபுரம் பட்டுக்கும் கைத்தறிக்கும் மதுரையும் காஞ்சிபுரம் இருக்கு அப்படின்றத பார்த்திருப்போம். தோல் மற்றும் தோல் பொருட்களினுடைய இது எப்படின்னா இந்தியாவில 60% தோல் 18 அந்த தோல் பதனிடும் உற்பத்தி திறனையும் 38% தோல் காலணிகள் மற்றும் தோல் உதிரி பாகங்கள் அதனை வந்து சார்ந்த பொருட்கள் உற்பத்தியையும் தமிழ்நாடு வந்து பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா தோல் பொருட்கள் 17 உற்பத்தி அப்படின்னா 60% அதுல சார்ந்த அந்த தோல் உதிரி அந்த பாகங்கள் அனைத்தும் சார்ந்த பொருட்களினுடைய உற்பத்தி அப்படின்னா அந்த தோலை சார்ந்த உற்பத்தி அப்படின்னா அது வந்து 38% வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. வேலூர், ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இதெல்லாமே வந்து தோலுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி அந்த அந்த இடத்துல தோல் ரிலேட்டடான பிசினஸ் வந்து நிறைய பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆஹ்
தோல் உற்பத்தி மற்றும் பதனிடும் வசதியை வந்து கொண்டிருக்கான். தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாவட்டமா வந்து வேலூர் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தோல்ல வேலூர், ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இதெல்லாம் இருக்கு. அதுல முக்கியமா தோல் பொருளுடைய ஏற்றுமதியில வந்து வேலூர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து திண்டுக்கல், ஈரோடு இந்த இடத்துலலாம் தோல் பதனிடு மற்றும் உற்பத்தி தொழிற்சாலைகளின் தொகுப்பு வந்து காணப்படுது. இப்ப வேலூர் அதை சுத்தி இருக்க பகுதின்னு சொன்னோம். அதுல முக்கிய ஏற்றுமதி வந்து வேலூர்னு பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம திண்டுக்கல், ஈரோடு இந்த இடத்துலயுமே தோல் பதனிடு மற்றும் உற்பத்தி தொழிற்சாலை வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆஹ் தொழில் உற்பத்தி அதாவது தோல் உற்பத்தி அந்த தொழிற்சாலையின் வேலை வாய்ப்பை அளிப்பதில் ஒரு முக்கிய பங்கு வந்து வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த பட்டாசு, தீப்பெட்டி, அச்சிடுதல் மூணுமே சிவகாசியா. தீப்பெட்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது பட்டாசு, அச்சிடுதல் மற்றும் இது எல்லாத்துலயுமே வந்து திருப்பூர் வந்து சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுல 90% பட்டாசு வந்து திருப்பூர்ல அதாவது சிவகாசியில தான் வந்து உற்பத்தி ஆகுது. 80% தீப்பெட்டி, 60% அச்சுப்பணி. தேர்வுகளுக்கெல்லாம் எக்ஸாம்க்குலாம் வந்து அச்சிடுறாங்கல்ல அதெல்லாம் வந்து முக்கிய இடமா இந்த சிவகாசி தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நேரு வந்து இந்த ஊரை குட்டி ஜப்பான் பட்டாசுனால சொல்லியிருப்பாரு. பட்டாசுக்காக இந்த ஊரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அடுத்து என்ன பார்த்தோம்? இந்த இந்த கோயம்புத்தூர் அதாவது டயர் 2 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்குவாங்க. வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தும் பொருட்டு சென்னை வட்டார பகுதிகளை தவிர இரண்டடுக்கு நகரங்களான செகண்ட் டயர்ல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஒசூர், சேலம் இந்த 6 தொழில்நுட்ப முதலீட்டு அந்த இடங்களா வந்து தொழில்நுட்ப முதலீட்டு இடங்களா தேர்ந்தெடுக்குவாங்க. ஓகேவா? சென்னையை தவிர டயர் 2ல இருக்கக்கூடிய இந்த 6 ஊர் என்னென்ன கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, அடுத்து ஒசூர், சேலம் இந்த 6 ஊரை என்ன பண்ணுவாங்கன்னா தொழில் முதலீட்டு இடங்களா என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. இத வந்து எளிதாக்க அதாவது தொழில் முதலீட்டு இடங்களா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எளிதாக்குறதுக்காக எல்காட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து பின்வரும் 8 இடங்களில் ஐடி குறிப்பிட்ட பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் நிறுவியிருக்காங்க. அந்த எல்காட் அப்படின்றவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறுவியிருக்காங்க. ஐடி அந்த மாதிரி நிறைய பொருளாதார சிறப்பு மண்டலங்களை இந்த ஊர்ல வந்து நிறுவியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இப்போ வந்து ஸ்பெசிபிக்கா இந்த ஊர்ல எந்த இடத்துல அப்படின்ற மாதிரி பாருங்களேன். சென்னை அப்படின்னா நல்லாங்க இருப்பாங்கன்னு பார்த்தோம். சோழிங்க நல்லூர். கோயம்புத்தூர் அப்படின்னா வந்து விளாங்குறிச்சி விளாம் பழத்தை வச்சு குழம்பு வைப்பாங்கன்னு பார்த்தோம். மதுரை அப்படின்னா என்னது மது குடிச்சிட்டு குளத்துல இருந்து மது குடிப்பாங்களா ஏதோ பார்த்தோமே. மதுரை அப்படின்னா இலந்தை குளம் அப்படின்னு பார்த்தோம். மதுரை அப்படின்னா இலந்தை குளம். திரும்பியும் மதுரை அப்படின்னா வட பாலஞ்சி அதுக்கப்புறம் வந்து கிண்ணிமங்கலம். ஓகேவா? வட பாலஞ்சி, கிண்ணிமங்கலம் இதெல்லாம் வந்து மதுரைன்னு பார்த்தோமா. திருச்சிராப்பள்ளி அப்படின்னா நாவல்பட்டு. துணி அந்த பட்டு துணி இருக்குல்ல அது வந்து திரிப்பாங்க அப்படின்னு கயிறு திரிக்கிற மாதிரி அந்த பட்டு துணியை வந்து திரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னது மாநிலத்தினுடைய அலகுகளை அமைக்க விரும்பும் நிறுவனங்கள் அந்த எல்காஸ் மூலம் அந்த வசதிகள் என்ன பண்றாங்கன்னா வழங்கப்படுகிறது. புதிய இடங்களில் அதை அமைப்பதற்காக அதாவது சாத்தியக்கூறுகளை தேவை மற்றும் நம்பகத்தன்மையின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. அதாவது இது எப்படி வரைபட தகவல் தொழில்நுட்ப கொள்கை 2018 மற்றும் 19 மூலமா இது வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலியில கங்கை கொண்டான், சேலத்துல வந்து ஜாகீர் அம்மாபாளையம், அடுத்து ஒசூர்ல விஸ்வநாதபுரம். ஓகேவா? திருநெல்வேலி அப்படின்னா கங்கை கொண்டான், திருநெல்வேலி அப்படின்றது கங்கை கொண்டான். கங்கை அப்படின்ற அந்த இருக்குல்ல அதை வந்து யாரும் அசுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை சுத்தி வேலி போட்டிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேலம் அப்படின்னா ஜாகீர் அம்மாபாளையம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? சேலம் அதான் அந்த மாம்பழம் வாங்கும்போது ஜாகிரதையா இருக்கணும் இல்ல ஏமாத்திடுவாங்கன்னு சொன்னோம்ல. சோ சேலம் அப்படின்னா ஜாகீர் அம்மாபாளையம். அடுத்து ஒசூர் அப்படின்னா விஸ்வநாதபுரம். ஒசூருக்கு விஸ்வநாதபுரம். அந்த 6 பிளேஸ் பிளஸ் சென்னையோட சேர்த்து 7 பிளேஸ்க்கும் நம்ம என்னென்ன வரும் அப்படின்றத பார்த்தாச்சு. 8 பிளேஸ் பார்த்திருக்குமா? மதுரையே 2 டைம் பார்த்திருக்கோம் பாருங்க. இலந்தை குளம் அதுக்கப்புறம் என்னது வடபழஞ்சி, கிண்ணிமங்கலம் இது எல்லாமே மதுரை தான். வடபாலஞ்சி. ஓகே. இப்ப இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? இதுக்கப்புறம் அந்த ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கு. அதை டக்குன்னு முடிச்சிடலாம். பாருங்க தமிழ்நாட்டின் தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கு உதவும் கொள்கை காரணிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கொள்கை காரணிகளை இவங்க வந்து மூணா பிரிச்சிருக்காங்க. என்னென்னலாம் கல்வி, உள்கட்டமைப்பு, அதுக்கப்புறம் தொழில்துறை ஊக்குவிக்கும்
ஊக்குவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருக்காங்க. கல்வியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, திறமை வாய்ந்த மனித வளங்கள் தொழிற்சாலைக்கு தேவைப்படுகிறது. நமது மாநிலமானது தொடக்க கல்விக்காக அதிக கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல், படித்தவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல், அடிப்படை எண்கணித திறன்களை வளர்ப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. இது நாட்டின் மிக அதிகப்படியான தொழில்நுட்ப வல்லுநர்களை தருவதிலும் பெயர் பெற்ற இடமாகும். இந்தியாவின் அதிக அளவில் பொறியியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி மையம் போன்றவை புகலிடமாக தமிழகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடக்க கல்வி இருக்குல்ல, ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட காலேஜ் நிறைய இருக்கும். ஓகேவா? காலேஜ் அதிகமா இருக்கிறது நம்ம கிட்டதான். அதுல ஸ்பெசிபிக்கா சொல்றது பாருங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறியியல் கல்லூரி, அடுத்து பல் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் தொழில் பயிற்சி மையம், இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா காணப்படுது அப்படின்றத பாக்குறோம். அதனால அதனுடைய புகலிடமாவே நம்மள்ட்ட சொல்றாங்க, புகலிடமாவே சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உள்கட்டமைப்பு அப்படின்னா மாநிலங்களில் உள்ள சிறப்பு நகரங்கள் மற்றும் கிராமங்களின் தொழில்மயமாதல் பரவலுக்கு மின்சார விநியோகம் சிறப்பான பங்கினை வழங்குகிறது. மின்சார விநியோகம் மட்டுமல்லாது தமிழ்நாடு மிக சிறந்த போக்குவரத்து உள்கட்டமைப்பு பெயர் போனதா இருக்கு. அதுக்கப்புறம் குறிப்பாக கிராமப்புற சிறு சாலை வசதிகளில் அருகிலுள்ள சிறு நகரங்களுடன் பெருநகரங்களுடனும் சிறப்பான முறையில் இணைக்கப்பட்டிருக்கு. பொது மற்றும் தனியார் போக்குவரத்து துறைகள் ஒருங்கிணைந்து கிராமப்புற மற்றும் நகர்ப்புறத்தின் இணைப்பு எளிதாக்கி இருக்காங்க. சிறு உற்பத்தியாளர்களை சிறந்த சந்தைகளோடு இணைத்து அவர்களுக்கு நலனை கொடுக்கிறது. என்னன்னா, உள்கட்டமைப்புனா என்ன தெரியுமா? இப்ப நம்ம எப்படி பிரிப்போம்? கிராமம், அப்புறம் சிறுநகரம், அதுக்கப்புறம் பெருநகரம், இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருப்பாங்களா? இப்போ நிறைய ரோடு அதெல்லாம் போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த சிறுநகரத்தையும் மீடியமா, இப்ப நம்ம ஊர்ல எந்த வசதியும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. எங்க ஊர்ல எந்த வசதியும் இருக்காதா? அதுக்கு அடுத்து இருக்கிற ஊர்ல என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு எல்லா வசதியும் இருக்கும். அப்ப அந்த ஊருக்கு போறதுக்கான ரோடு எங்கிட்ட இருக்குமா? அப்புறம் அந்த ஊர்ல இருந்து இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மணல்பேட்டை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருந்து திருவண்ணாமலைக்கு போறதுக்கான ரோடு இருக்கு. சோ அப்ப எல்லாத்தையுமே அந்த உள்கட்டமைப்பு என்னன்னா எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இப்ப எல்லாத்துக்கும் அந்த ஊருக்கு போறதுக்கு ரோடுன்னு ஒண்ணு இருந்தா தானே எல்லாரும் போயிட்டா அதுக்கு ஏதாவது சேவை பண்ணனாலும் பண்ண முடியும். சோ அந்த உள்கட்டமைப்பு என்னன்னா, சிறுநகரங்களா இருந்தாலும் சரி, கிராமம், பெருநகரங்கள் எல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா இணைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? சோ அது அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருது அப்படின்றதுதான் உள்கட்டமைப்பு. அடுத்து தொழில்துறை ஊக்குவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி, போக்குவரத்து மற்றும் ஆற்றல் வாய்ந்த உள்கட்டமைப்புகளுக்கு முதலீடு செய்வது மட்டுமல்லாமல், சிறந்த தொழில் பிரிவுகளுக்கான தொழிற்சாலை அந்த விரிவாக்கங்களை சிறந்த பகுதியில் ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பொருளாதார சீர்திருத்தத்திற்கு பின் குறிப்பிட்ட காரணிகளான தானியங்கி கருவிகள், அதுக்கப்புறம் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் செய்தி தொடர்புக்கான பிரிவுகள் சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. எனவே பெரிய மற்றும் சிறிய நடுத்தர பிரிவில் மேம்படுத்த உதவும் ஆதரவான உள்கட்டமைப்புகளை நாடு முழுவதும் பல இடங்களில் தொழில்துறை மேம்பாடு முகமைகளை அரசு நிறுவியிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுல கல்வி, போக்குவரத்து 2 சொல்லியிருக்காங்கல்ல, இதுல ஆற்றல் வாய்ந்த உள்கட்டமைப்புகளுக்கு முதலீடு செஞ்சது மட்டும் இல்லாம, சிறந்த தொழில் பிரிவுகளா அந்த தொழிற்சாலைகளை விரிவாக்கங்களை சிறந்த பகுதிகளில் கரெக்டா ஏற்படுத்துறது, இதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்க. அதுக்கடுத்து என்னது? பொருளாதார சீர்திருத்தத்துக்கு அதுக்கப்புறமா குறிப்பிட்ட காரணிகள் என்னென்ன? தானியங்கி கருவிகள், உயிரி தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் செய்தி மற்றும் செய்தி தொடர்பு, இது எல்லாத்துக்கான சிறந்த முறையில நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த இடத்துல எல்லாம் கல்வி, போக்குவரத்து மட்டும் கிடையாது. சிறந்த பிளேஸ்ல எங்க தொழில் பிரிவுல ஸ்டார்ட் பண்ணலாம், அது எங்க விரிவாக்கம் பண்ணலாம் தொழிற்சாலைகளை அப்படின்றதையும் பண்ணி, அதுக்கப்புறமா இதெல்லாத்தையும் அந்த இடத்துல கொண்டு வராங்க. என்னது? தானியங்கி கருவி, உயிரி தொழில்நுட்பம், செய்தி மற்றும் செய்தி தொடர்பான பிரிவு, இது எல்லாத்தையும் அந்த இடத்துல நடைமுறைப்படுத்துறாங்க. சோ பெரிய, சிறிய, நடுத்தர எந்த பிரிவா இருந்தாலும் சரி மேம்படுத்த உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாடு முழுசுமே பல இடங்கள்ல தொழில்துறை மேம்பாடு முகமைகளை அரசு என்ன பண்றாங்க? நிறுவியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழகத்தின் தொழில் விரிவாக்கத்திற்கு திறவுகோலாக செயல்படும் முகமைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இது என்ன பண்றீங்கன்னா எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? எப்படின்னா, அந்த SPICOT சிப்காட் அப்படின்னு இருக்கா, ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்குல்ல, அந்த இண்டஸ்ட் அதை ஃபுல்லா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபார்ம் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சிப்கோட் அப்படின்றத எழுதிட்டு அதை என்ன வருஷம் அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப நான் சொல்றேன். தமிழகத்தின் தொழில்துறை விரிவாக்கம் திறவுகோலாக செயல்படும் முகமைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகமாகும். அப்ப அது ஸ்டேட், தமிழ்நாடு தான் ஸ்டேட்டா, இண்டஸ்ட்ரியல்
ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சிப்கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ அப்படின்னா 1971 தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்கோட் அப்படின்றது 1971 தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்டு தொழில் தோட்டங்களை வந்து அமைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான். இதுக்கப்புறம் தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டான்சிப்கோ. ஓகேவா, இது வந்து சிறு தொழில் வளர்ச்சி அப்படின்றதால டான்சிப்கோ, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதாவது டான்சிப்கோ. ஓகேவா, இது வந்து 1970 வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த டான்சிப்கோ வந்து 70ன்னு பார்த்துட்டோமா. அடுத்து வந்து சிப்கோக்கு அப்புறமா டிஐடி, அது வந்து டிட்கோ அப்படின்னு சொல்றாங்க, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1965 தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு டிஐஐசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1949 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து எழுதி வச்சுக்க போறோம். இப்போ ஓகே, சிப்காட் ஃபர்ஸ்ட் SIPCOT, இது எப்போ 1971. இப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு 1971. ஓகேவா, 1970 என்னது வெறும் டான்சிப்கோ ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, TAN போட்டு அதுக்கப்புறம் SID, அந்த சிட்கோ SIDCO. ஓகேவா, இதுல என்னது தமிழ்நாடு TA அப்படி ஃபுல்லாவே தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் TAN இருக்குல்ல, அது ஃபுல்லாவே தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேவா, டான்சிட்கோ அப்படின்னா 1970. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க, தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம் தான் இந்த டான்சிட்கோ. இது வந்து 1970 தமிழக அரசால் நம் மாநிலத்தின் சிறு தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்ட ஒரு அரசு நிறுவனமாகும். சிறு அந்த தொழில் பிரிவின் புதிய நிறுவனங்களுக்கு மானியம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை இந்த நிறுவனம் வந்து வழங்குது. அந்த சிறு நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, இப்ப சின்ன சின்னதா தொழில் தொடங்குவாங்கல்ல, அவங்களுக்கு மானியம் இது வழங்குறது தான் என்னன்னா டான்சிட்கோ 1970 வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுவே வந்து தொழில் முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்காங்க. அந்த தொழில முன்னேற்றத்துக்காக நார்மலா தமிழ்நாடு அரசு பண்ணது என்ன அப்படின்னா அது வந்து வெறும் சிப்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்னது 1971. ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்க தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம், இது சிறு தொழில், இது வந்து என்னது நார்மலா தொழில் முன்னேற்ற கழகம், இது தொழில்துறை மேம்பாட்டு கழகம், அது வந்து TIDCO. ஓகேவா, டிட்கோன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். இது வந்து 1965 வந்து பண்ணியிருக்காங்க. தொழில் மேம்பாடு பண்றாங்க, மேம்பாட்டு கழகம் வந்து 1965. நம் மாநிலத்தின் தொழில் தோட்டங்களை வந்து நிறுவுவதற்கும் தொழிற்சாலைகளை மேம்படுத்த உதவும் மற்றும் ஒரு அரசு நிறுவனம் தான் இந்த டிட்கோ அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு தொழில் முதலீடு கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இதுல என்னது பாருங்க 1949 புதிய தொழில் பிரிவுகளை நிறுவுவதற்கும் தற்போதுள்ள தொழில் பிரிவுகளை வந்து பெருக்குவதற்கும் தமிழ்நாடு, அதாவது புதுசா நிறுவனம் பிளஸ் இப்ப இருக்கிறத பெருக்கணும், இதுக்காக தமிழ்நாடு வந்து முதலீடு கழகமாக குறைந்த அளவிலான நிதி உதவியை வந்து செலுத்துகிறது. அனைத்து வகையான தொழில் நிறுவனங்களுக்கும் உதவும் என்றாலும் குறிப்பாக 90% மிகச்சிறு சிறிய மற்றும் நடுத்தர அந்த நிறுவனங்களுக்கு தான் இந்த இது வந்து உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிக் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் வரையறுக்கப்பட்டது. இது வந்து டான்சின்னு சொல்றாங்க, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் லிமிடெட். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்மால்க்கு எங்க பார்த்தோம், இந்த டான்சி சிப்கோ அப்படின்னு பார்த்தோமா. இங்க பாருங்க வெறும் டான்சின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த DCO மட்டும் கொடுக்கல. இதுல பாருங்க தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1970. இதுல அப்படி கிடையாது, அந்த டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இல்லாம நார்மலா டான்சி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் அப்படின்னு 1965 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களால் அமைப்பு துறையில் நிறுவப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் தொழில் அமைப்புகளை 1965 தமிழ்நாடு சிறு கழகமானது அந்த சிறுதொழில் கழகமானது தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டது. சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை எதுன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா டான்சி தான். ஓகேவா, இப்ப நம்ம எப்படி இயர் வைஸ் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்துச்சு
65ல டான்சி. ஓகேவா, TAN SI டான்சி. இது வந்து 1965 ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து கொண்டு வராங்க. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன். ஓகேவா, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஒரு ஒரு மேம்பாடு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் திரும்பி அதே 65ல வந்து டிட்கோ அப்படின்ற ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா, டான்சி பார்த்தாச்சு 65. அதுக்கப்புறம் TIDCO டெவலப்மெண்ட், இது டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேவா, தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம். இதுவுமே 1965 தான். ஓகேவா, டான்சினாலும் ஸ்டார்டிங்ல பண்ண ஒரு அமைப்பு தான். என்னது, டெவலப்மெண்ட் மட்டும் வராது. நார்மலா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் அப்படின்னா 1965. ஓகேவா, டான்சி அப்படின்றது இப்ப இந்த பெப்சி அந்த மாதிரி ஏதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டிலா தானே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப டான்சி அப்படின்னா சிறுதொழில் நிறுவனங்களை பத்தினது. ஓகேவா, இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷனை பத்தியது. அவ்வளவுதான். இதை ஃபர்ஸ்ட் அந்த சிறுதொழில் நிறுவனங்களுக்கு ரிலேட்டடா உருவாக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்து முதல் தொழில்துறை எது அப்படின்னா இந்த டான்சி தான். ஓகேவா, 1965ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க வந்து 65 ரூபா கொடுத்து டான்சி அப்படின்ற ஒரு பாட்டில் வாங்கி குடிக்கிறீங்க, அது ரொம்ப சின்னதா தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதனாலதான் அது எல்லாரும் 65 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி குடிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டிட்கோ அப்படின்னு இருக்கு. இது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு இருக்கா. அப்போ தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் அப்படின்றது 1965ல திரும்பியும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, திரும்பியும் நம்ம என்ன பாக்குறோம், ஒண்ணு சிறுதொழில பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் தொழில்துறை மேம்பாடு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 49ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா IIC அப்படின்னு இருக்கு. இது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இப்போ இங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து சிறுதொழில் நிறுவனங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியலை டெவலப்மெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. டெவலப் பண்ணணும், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்ல. அப்ப 65 ஃபர்ஸ்டே 49 வந்துடும். 1949 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு. IIC வந்து 49. ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்க, இது முடிச்சுட்டு நீங்க வந்து இந்த டான்சிட்கோ அதை வந்து பாருங்க. இது வந்து என்னது, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இந்த டான்சின்னு இருந்துச்சுல 65ல, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அந்த DCO அது மட்டும்தான் இங்கேயும் அங்கேயும் கட் ஆயிருக்கு. அப்ப 65ல அந்த டான்சி அப்படின்றது சிறுதொழில் நிறுவனங்களை உருவாக்குறதுக்கான ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த 65க்கு அப்புறமா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 70ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை டெவலப் பண்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, ஒரு இது போட்டிருக்காங்க. அது தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு தான் டான்சிட்கோ. அது வந்து 1970. இது ரெண்டுத்தையும் ஒன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. டான்சி பிளஸ் டான்சிட்கோ இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஒண்ணு மீன்ஸ் எப்படின்னா 65ல அதை போட்டிருக்காங்க, அதை டெவலப்மெண்ட் பண்றதுக்காக 70ல போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னது, சிப்காட் அப்படின்னா 1971. ஓகேவா, இது தனியாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. சிப்காட் அப்படின்றது 1971. அவ்வளவுதான். மொத்தம் எத்தனை வந்துச்சு, 1 2 ஒரு 3 4 பின்னாடி 1 5, மொத்தம் 5 இருக்கா. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டான்சி சொன்னேன், அதான் முதல்ல உருவாக்குது. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் அந்த மாதிரி இருக்குமா. சோ அது வந்து 1965 டான்சி. அதுக்கப்புறம் டான்சிட்கோ அப்படின்னு இருக்கும். அது வந்து என்னன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு இருக்கும். சோ அது வந்து 1970 அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து டிட் அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1965. இது வந்து நார்மலா இண்டஸ்ட்ரியல். ஓகேவா, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல்ஸ் கிடையாது. டான்சிட்கோ அப்படின்றத ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். இது வந்து TIDCO அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மட்டும்தான். இதுவும் 1965 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா TIIC அப்படின்றது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு அந்த இண்டஸ்ட்ரியலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அது வந்து 1949 வந்து பண்ணிருப்பாங்க. அடுத்து சிப்காட் அப்படின்னா 1971 சிப் பண்றாங்க. நமக்கு ஒரு வாய் தானே இருக்கு, அப்போ ஒரு டைம் தான் நம்ம என்ன பண்ணோம், சிப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ நம்ம 7 நாள் சாப்பிட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு வாயில தான் என்ன பண்ணுவோம், சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், அதுதான் SEZS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எஸ்னா ஸ்பெஷல், ஈனா எக்கனாமிக்,
ஜெட்னா ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, தமிழ்நாட்டின் ஏற்றுமதி இடையூறு இல்லாத சூழலை கருத்தில் கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைப்பதற்கான ஒரு கொள்கை ஏப்ரல் 2000 வந்து என்ன பண்ணாங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க 2000 தான் ஏப்ரல் மாசம் அறிமுகப்படுத்துறாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எஸ்இசெட் இருக்குல்ல, அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குல்ல, அந்த அலகுகளின் சுய சான்றிதழ் அடிப்படையில் அலகுகள் வந்து அமைக்கப்படலாம். பொதுத்துறை, தனியார் துறை அல்லது கூட்டுறவுத்துறை மற்றும் அல்லது கூட்டுறவுத்துறை அல்லது மாநிலங்களினுடைய எஸ்இசெட் அமைப்புகளுக்கான கொள்கை வழங்கப்படுகிறது. தற்போதுள்ள சில ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் சிறப்பு பொருளாதார மண்டலங்களாக இந்த ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை சிறப்பு பொருளாதார மண்டலங்களா என்ன பண்ணாங்கன்னா மாற்றப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதன்படி பின்வரும் இடங்களில் அமைந்துள்ள ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களாக அரசு வந்து அறிவிச்சிருக்கு. இந்த ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் தான் என்னன்னு பண்ண போறாங்க அப்படின்னா சிறப்பு பொருளாதார மண்டலங்களா மாத்த போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்னு அரசு அறிவிச்சிருக்காங்களாமா. ஒண்ணு வந்து நாங்குநேரி, எண்ணூர், கோயம்புத்தூர், ஒசூர், பெரம்பலூர், தானியங்கி நகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியால இருந்து சிங்கப்பூர், உயிரி மருந்துகள் அப்படின்னு சொல்லி இது சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க நாங்குநேரி, இது வந்து பல்நோக்கு உற்பத்தி எஸ்இசெட் அப்படின்றத திருநெல்வேலியில சொல்லியிருக்காங்க. நாங்குநேரி திருநெல்வேலியில பல்நோக்கு உற்பத்தி ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன். ஓகேவா? நாங்குநேரி. இந்த உங்க ஊர்ல வந்து ஏரி இருந்துச்சுன்னா வச்சுக்கோ, அதை வந்து பல்நோக்கு இதுல வந்து நிறைய விஷயத்துக்கு இப்ப அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வயலுக்கு வந்து பாய்ச்சுவாங்க, மீன் விடுவாங்க. அந்த மாதிரி வந்து பல்நோக்கு உற்பத்தியில என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, நாங்குநேரி ஏரியா அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணூர் அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, எண்ணூர் வந்து அனல் மின் திட்டம் வயலூர்ல வந்து இருக்கு. ஓகேவா? வயல்லாம் அனல் மின் திட்டம். ஓகேவா? எண்ணூர் எண்ணூர் இது எப்படி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணூர் அப்படின்னா அனல் மின் திட்டம் வயலூர்ல இருக்கு. கோயம்புத்தூர் அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் வந்து இருக்கு. ஒசூர் அப்படின்னா தானியங்கி பொறியியல், மின்னணுவியல், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு, இதெல்லாம் ஒசூர்ல. பெரம்பலூர் அப்படின்னா பல்நோக்கு உற்பத்தி ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன். அவ்வளவுதான், இதுல பெரம்பலூர் எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் வந்து தானியங்கி நகரம் அப்படின்னா தானியங்கி உயிர் அந்த உதிரி பாகங்கள் இதெல்லாமே வந்து திருவள்ளூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தானியங்கி நகரமே திருவள்ளூர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா சிங்கப்பூர் ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் அப்படின்னா அந்த ஐடிஎஸ் மின்னணு வன்பொருள் அதுக்கப்புறம் தளவாடங்கள் மற்றும் கிடங்குகள் திருவள்ளூர் மாவட்டத்துல இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. உயிரி மருந்துகள் அந்த இது அப்படின்னா மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு, அதுக்கப்புறம் வந்து விஷ கட்டுப்பாட்டு மையம், மைய மீள் உருவாக்க மருத்துவம், அதுக்கப்புறம் மருத்துவ ஆராய்ச்சி, இது எல்லாமே வந்து அந்த உயிரி அதை ரிலேட்டடா வரும். ஓகேவா? அவ்வளவுதான். மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் மையம் வந்து என்னென்ன அப்படின்னு பாருங்களா. மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சிலதை அறிவிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் சென்னையின் ஒரு சிறப்பு பொருளாதார மையம் ஆகும். மத்திய அரசு அமைத்த நாட்டின் 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களில் இதுவும் ஒன்னா இருக்கு. இது அந்நிய நேரடி முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கும் அந்நிய செலவாணியை ஈட்டுவதற்கும் வட்டார பகுதிகளில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் 1984 நிறுவப்பட்டது. இது வந்து MEPS அப்படின்னா மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சென்னையில உருவாக்கி இருக்காங்கல்ல மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்றது மத்திய அரசால அந்த டைம்ல வந்து 1984 7 இடத்துல உருவாக்கி இருக்காங்க. அதுல ஒண்ணு இந்த மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து அந்நிய முதலீட்டுகளை வந்து ஈர்க்கிறதுக்காக இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு கருத்தில் கொண்டு இதை வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? இதனுடைய தலைமையகம் சென்னையை அடுத்து தாம்பரம் GST சாலையில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அது அதோட தலைமை அதுதான் அந்த ஊர் வந்து சென்னைன்னு பார்த்துட்டோமா, அதுக்கு ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அது எங்கன்னா தாம்பரம் GST ஸ்ட்ரீட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சா? டான்சி வரைக்கும் பார்த்துட்டோமா? டான்சி வந்து 65. ஓகேவா? தமிழ்நாட்டின் வளர்ந்து வரும் பணிகள் துறை அப்படின்னு பாருங்க. தொழில்நுட்ப மாற்றங்களால் தொழிற்சாலைகளில் பணியாளர்களை வந்து பணிக்கு நியமிப்பது என்பது முடியாததாகிறது. தானியங்கிகளின் பயன்பாட்டால் உற்பத்தியில் வந்து தொழிலாளர்கள் தேவையானது குறைஞ்சு விட்டது. தானியங்கி வந்ததுனால தொழிலாளர்களுடைய தேவை வந்து கம்மியாயிட்டே வருது. கடந்த 3 சகாப்தங்களாக மிக அதிகமான பணியாளர்கள் பணித்துறையில் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. சில முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த தொழில் பிரிவுகளான மென்பொருள் பணிகள், சுகாதார மற்றும் கல்வித்துறைகளின் சக்தி வாய்ந்த இடமாக தமிழகம் திகழ்கிறது. மென்பொருளையும் கல்வியிலையும் சக்தி வாய்ந்த இடமா தமிழகம் திகழ்கிறது.
சுகாதாரம் மற்றும் கல்வித்துறையானது சென்னை மற்றும் கோயம்புத்தூரின் பரவலாக செயல்படுத்தப்படுகிறது. சுகாதாரம், கல்வி சென்னை, கோயம்புத்தூர்ல பரவலா செயல்படுறாங்க. மென்பொருள் சேவை மிக அதிகமாக சென்னையில தான் வந்து குவிந்து காணப்படுதாமா. கடந்த 10 ஆண்டுகளாக சில மென்பொருள் நிறுவனங்கள் கோயம்புத்தூருக்கு மாறி இருக்கு அப்படின்றதையும் பாக்குறோம். சென்னை, கோயம்புத்தூர் அந்த 2 பிளேஸ் வச்சுக்கோங்க. கல்வியிலயும் சுகாதாரத்திலயும் பெஸ்டா இருக்காங்க. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, சென்னையில தான் மென்பொருள் அதிகமான சேவை வந்து அதோட இது வந்து குவிஞ்சு கிடக்குது. 10 ஆண்டுகளா மென்பொருள் வந்து ஒரு சிலது வந்து என்ன பண்ணாங்க, கோயம்புத்தூருக்கும் வந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து தொழில் மயமாதலின் பிரச்சனைகள். தமிழகம் நமது நாட்டினுடைய சிறந்த ஒரு தொழில் மய மாநிலமா வந்து இருக்கு அப்படின்னாலும் சில குறைகள் வந்து சந்திக்க வேண்டி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதிப்பொருள், ஜவுளித்துறை மற்றும் தோல் பொருட்கள் மூலமாக வரும் திரவ கழிவுகள் நமது சுகாதாரத்தை வந்து கெடுக்குதாமா. இதனால வர இப்போ ஒண்ணு நல்லது இருந்தா ஒண்ணு கெட்டது இருக்கும்ல. நம்ம நாடு முன்னேறிட்டே இருக்குன்னா அந்த அளவுக்கு இங்க வந்து இப்போ வந்து அந்த இண்டஸ்ட்ரியல்ல இருந்து வெளிவர போக அதனுடைய கழிவுகள்லாம் வந்து ஆபத்தை ஏற்படுத்துதுன்றத சொல்றாங்க. இந்த திரவ கழிவுகள் சேரும் இந்த நீர்நிலைகளை மட்டுமல்லாமல் அதை ஒட்டி விவசாய நிறுவனங்களையும் மாசுபடுத்துது. இந்த குறைகள் உடனடியாக கவனிக்கப்பட வேண்டியதாகும். உலகளாவிய அளவில் போட்டி போடுவதற்கு முதன்மையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதனால் நிலையான வேலை வாய்ப்புகளை வந்து அந்த குறை ஏற்படுகிறது. சோ வேலை வாய்ப்பிற்கான குறை அந்த இடத்துல வருது. பயனாளிகளினுடைய தரமானது இன்றைய காலகட்டத்தின் தற்காலிகமான பணியமர்த்தல் குறை வந்து ஏற்படுது. இந்த குறையும் உடனடியாக கொள்கை வகுப்பாளர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு குறையா வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு அது வச்சிருக்கிறதுனால எல்லாத்தையும் மாசுபடுத்துது. இன்னொன்னு மிஷினா வாங்கி போடுறதுனால மக்களுக்கான வேலை வந்து ஒரு தற்காலிகமான டெம்பரரி ஜாபா தான் போடுறாங்கன்றத 2 குறையா சொல்லியிருக்காங்க. இந்த 2த்தையுமே வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணி நீக்கணும் அப்படின்றதையும் பாக்குறோம். அதுக்கடுத்து பாருங்க, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படின்னா தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னா Jan 26, 2026. ஓகேவா. ஸ்டார்ட் அப் இந்தியா இது என்ன அப்படின்னு பாருங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் என்பது இந்திய அரசின் ஒரு முன்முயற்சி திட்டமாகும். இதன் முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, தொழில் தொடங்குவதற்கு தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல், வேலை வாய்ப்பை உருவாக்குறது மற்றும் வளங்களை உருவாக்குறது தான் ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னா. தொழில் தொடங்குவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த வளங்களை ஏற்படுத்துறது, வேலை வாய்ப்பை உருவாக்குறது, இதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2016 Jan 26 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் திரும்பியும் வந்து தொடங்கப்பட்டது April 5, 2016 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஸ்டார்ட் அப் இந்தியா, இது வந்து ஸ்டார்ட் அப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது. இது ஸ்டாண்ட் அப்பா, இது வந்து என்ன பாருங்களேன். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் என்பது பச்சை புல்வெளி அந்த நிறுவனம் அமைப்பாக வந்து குறைந்தபட்சம் 10 லட்சத்திற்கும் 1 கோடி நிலையில் அந்த 1 கோடிக்கும் இடையில் ஒரு பட்டியல் ஜாதியினர் எஸ்சி அல்லது பட்டியல் இனத்தினர் எஸ்டி மற்றும் ஒரு வங்கி கிளைக்கு ஒரு பெண் கடன் பெறுகிறார் என வங்கி அந்த கடன் வழங்கி அந்த வங்கி கடன்களை வந்து எளிதாக்கும் இந்த திட்டம் வந்து என்னன்னா ஸ்டாண்ட் அப். ஓகேவா. ஸ்டார்ட் அப் அப்படின்னா தொழிலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த வளங்களை இன்க்ரீஸ் பண்றது, இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் திட்டம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா. அடுத்து ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்ட் அப் திட்டம் அப்படின்னா பச்சை புல்வெளி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைஸ் இந்த நிறுவனம் வந்து அமைப்பதற்காக குறைஞ்சபட்சமா ஒரு 10 லட்சத்துல இருந்து 1 கோடி, இதுக்கு இடையில அது ஸ்பெசிபிக்கா வந்து பட்டியலினத்தவங்க, பழங்குடியினங்க, பெண்கள் இவங்க யாராவது வந்து கடன் வாங்குறாங்கன்னா அந்த கடன் அவங்களுக்கு எளிதா வந்து வாங்கி கொடுக்கறதுக்காக தான் என்னன்னா ஸ்டாண்ட் அப் திட்டம். ஓகேவா. ஸ்டாண்ட் அப், ஸ்டார்ட் அப் 2 திட்டம் இருக்கு. ஸ்டார்ட் அப் அப்படின்னா Jan 16 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுவே ஸ்டார்ட் முடிஞ்சிருச்சா. அடுத்து ஸ்டாண்ட் அப் திட்டம் அப்படின்றது April 5 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட்னா தொடங்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாண்ட்னா எழுந்து நிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, ஸ்டாண்ட் அப்படின்றது வந்து இது பண்றாங்களா. சோ இது என்னன்னா பச்சை புல்வெளியில நிக்க கூடாதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 10 லட்சத்துல இருந்து 1 கோடிக்கும். அப்ப இவங்களுக்கு வந்து இந்த பெண்கள் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கள மதிச்சு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பட்டியலினத்தவங்க, பழங்குடியினர் அவங்களுக்கு நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். ஆனா அதுலயும் மீறி நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு வங்கியில வந்து கடன் வாங்க வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஈஸியா நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்ட் அப் திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க April 5, 2016. ஓகேவா. ஸ்டாண்ட் அப் 2 திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, தொழில் முனைவோர் அப்படின்னா ஒரு தொழில் முனைவோர் என்பது புதிய சிந்தனைகளுக்கும் வணிக செயல்முறைகளுக்கும் புத்தாக்கம் புனைவோர் ஆவர். இவர்களிடம் சிறந்த நிர்வாக திறன்கள், வலிமையான குழுவினை அமைக்கும் திறன்மைகளும் மற்றும் தேவையான தலைமைக்கான பண்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு தொழில் முனைவரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட என்னென்ன இருக்கணும், சிறந்த தலைமை இருக்கணும், அதை நிர்வாகம் பண்றதுக்கான திறமை இருக்கணும், ஒரு குழுவை திறமையா நான் என்ன பண்ணணும், நிர்வாகம் பண்ணணும், நிறைய ஐடியாஸ் எனக்குள்ள தோன்றணும். இதெல்லாம் வந்துதான் என்னது நான் ஒரு தொழில் முனைவரா இருப்பேன் அப்படின்றத சொல்றாங்க. தொழில் முனைவு அப்படின்னா தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை பெருக்குவதற்காக
செயல்முறைகளே தொழில் முனைவு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பெருக்கிறதுக்காக என்னென்ன செயல்முறைகள் பண்றாங்களோ அதுதான் தொழில் முனைவு. இவை ஒன்றை உருவாக்கும் மேலும் பெரிதுபடுத்துவதற்கு திறனாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருவாக்குறது பிளஸ் அதை வந்து நிறைய மல்டிபிள் பண்றதுக்கான ஒரு திறன் தான் தொழில் முனைவு. தொழில் முனைவோரின் பங்கு என்ன அப்படின்னா, நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துக்கு தொழில் முனைவோரின் பங்கு மிக முக்கியமானதா இருக்கு. தொழில் முனைவோர் கிராம மற்றும் பின்தங்கிய தொழிற்சாலைகளை முன்னேற்றுவதுடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் வட்டார ஏற்றத்தாழ்வுகளை இது வந்து நீக்குகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒண்ணு பின்தங்கிய தொழிற்சாலைகளை முன்னேற்றுறது, இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவர வட்டார ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, அதையும் இந்த தொழில் முனைவோர் வந்து என்ன பண்றாங்கன்னா சரி செய்யறாங்க. அடுத்து இவர்கள் நாட்டின் அந்த ஜிடிபி இருக்குல்ல, நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபில தலா வருமானம் உயர்வதற்கு இவங்கதான் உதவி புரியுறாங்க அப்படின்றத சொல்றாங்க. வருமானம் மற்றும் செல்வத்தின் செறிவை குறைப்பதன் மூலம் அவை வந்து சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு பங்கு தருது. குடிமக்களினுடைய அசையா சேமிப்பு மற்றும் நாட்டின் ஏற்றுமதி வியாபாரம் மூலமாக மூலதனத்தை செயல்பட வைக்குது. தொழில் முனைவோர் கைவினைகள், தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த நபர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு பெரிய அளவிலான வேலை வாய்ப்பை இது வந்து வழங்குது. தொழில்நுட்பம் வழங்குறாங்க. ஓகேவா? தொழில்நுட்பத்தை வந்து மாற்றும் சூழல் பணியாற்றி மேலும் புத்தகத்தின் மூலமாக லாபத்தினை அதிகரிக்க முயற்சி செய்யறாங்க. தொழில் முனைவோர் குறைந்த விலையில் சிறந்த தரமான பொருட்களை வந்து பெற மக்களுக்கு உதவுறாங்க. இதன் விளைவாக அவர்களினுடைய வாழ்க்கை தரம் மேம்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ அந்த பாட சுருக்கம் இருக்குல்ல, அதுல வந்து 4வது பாயிண்ட் பாருங்களேன். கோயம்புத்தூர் பகுதியில ஜவுளி, அதுக்கப்புறம் என்னது ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் மின்சார மோட்டார், நிலத்தடி நீரை உறிஞ்சுவதற்கான குழாய்கள், வேளாண் இயந்திரம் மற்றும் பன்முகத்தன்மை வளர்ச்சி வந்து இங்க கோயம்புத்தூர் வச்சிருக்கு. அடுத்து பாருங்க சென்னை, ஆசியாவினுடைய டெட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சென்னையை சொல்லுவோம். ஏன்னா பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இது இருக்குது. இவ்வளவுதான் லெசன் முடிஞ்சிருச்சு. புக் பேக் பார்த்தலாம். ஆசியாவின் டெட்ராய்டு எது? சென்னை மேம். ஓகே. குழாய்கள் மற்றும் அந்த நீர் இறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்க? கோயம்புத்தூர். சூப்பர். தூத்துக்குடி டேஷ் என அழைக்கப்படுகிறது? தொழில் மேம். தமிழ்நாட்டின் நுழைவு வாயில்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து இந்த புக்ல இல்லையோ? இல்ல மேம், எங்க புக்ல இல்ல மேம். ஓகே. தூத்துக்குடி இருக்குல்ல, இப்போ வந்து இது தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டேஷ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தொழில். தொழில்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில முக்கிய அம்சமா இருக்கும் அப்படின்றாங்க. திருப்பூர் டேஷ் தொழிலுக்கு பெயர் பெற்றது? ஆன்சர் பண்ணுங்க. பின்னலாடை. ஆமா, பின்னலாடை தயாரிப்புல திருப்பூர் வந்து ஒரு பெஸ்ட் அப்படின்றாங்க. ஆம்பூர் மற்றும் மானியம்பாடியுடன் டேஷில் அந்த தோல் பொருள் ஏற்றுமதிகளின் மையமா இருக்கு. அந்த கொஸ்டின் உங்களுக்கு இல்லல்ல? கொஸ்டின் இல்ல மேம் அது. ஓகே. ஆன்சர் வந்து அங்க நம்ம வந்து என்ன பண்ணோம், வேலூர்னு வந்தோம். ஆனா இங்க வந்து சென்னைன்னு ஆப்ஷன்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஐடி இருக்குல்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடி என்ற சொல்லுக்கு டேஷ் என்ற பொருள் அப்படின்னா தகவல் தொழில்நுட்பம். அங்கேயே சொல்லிட்டாங்கல்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன்னா தகவல், டெக்னாலஜினா தொழில்நுட்பம். ஸோ ஐடி அப்படின்னா தமிழ் மீனிங் என்னன்னா தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் இருக்கு பாருங்க. டேஷில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. இந்த தொழில்துறை தொகுப்பு வந்து ஒசூர்ல சொல்லியிருப்பாங்க. வெற்றிகரமாக ஃபுல்லாவே ஒரு தமிழ்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது அப்படின்னா அது ஒசூர்ல இருக்கிற தொழில்துறை தொகுப்பு தான். அடுத்து சிப்காட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்போ? ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல். ஓகேவா? நம்ம எஸ் எல்லாம் மத்ததுக்கெல்லாம் வந்து ஸ்மாலுக்கு பாக்குறோம். ஆனா இந்த சிப்காட்டுக்கு மட்டும்தான் என்னன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் அப்படின்றது வரும். ஓகேவா? ப்ரமோஷன், ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பாக்குறோம். 1971 ஆமா, 71. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு தொழில்துறை முகமை வந்து கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாடு தொழில்துறை வளர்ச்சி முகமை வந்து எது அப்படின்னு கேக்குறாங்க. அதுல வந்து எல்லாமே இதோ இங்க இருக்கு பாருங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின் வேற இருக்கு? தவறான ஒன்றுல இருக்கு. ஓகே, இங்க பாருங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா தமிழ்நாடு தொழில்துறை வளர்ச்சி முகமை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிப்கோட்டு, டிட்கோட்டு, டான்சிகோ எல்லாமே, ஆல் ஆஃப் திஸ் எல்லாமே என்னன்னா வளர்ச்சி முகமை தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, கோடிட்டிடங்களை நிரப்புக டேஷ் மனிதனினுடைய நவீன பொருளாதார நடவடிக்கைகளில் மிகவும் முக்கியமானது அப்படின்னா தொழிற்சாலைகள். ஓகேவா? டேஷ் என்பது பொதுவாக சந்தை மற்றும் தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளும் வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதிகளில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்றத சொல்றாங்க.
அந்த புவியியல் பகுதியில ஒரு வரையறுக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னா தொழில்துறை தொகுப்பு. நவீன பொருளாதார நடவடிக்கையில் முக்கியமானது தொழிற்சாலைகள். அடுத்து நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதனிடும் வசதிகள் தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தை சுற்றி அமைந்துள்ளது அப்படின்னா வேலூரை சுத்தி இருக்கிற வேலூர் மேம். வாணியம்பாடி. ஆமா, அது பார்த்திருக்கோம்ல. அதுக்கப்புறம் பாருங்க, டேஷ் அந்த லிட்டில் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நேரு வந்து அதாவது யார் அழைச்சிருப்பாங்க, எதை அழைச்சிருப்பாங்க, ரெண்டுத்தையும் சொல்லுங்க. சரிங்க மேம். குட்டி ஜப்பான் வந்து சிவகாசி அடிச்சிருப்பாங்க மேம். ஆமா, நேரு வந்து அந்த மாதிரி சொல்லுவாரு. சரியா? ஓகே மேம். சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை டேஷாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏப்ரல் 2000 மேம். ஆமா, ஏப்ரல் 2000 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. டேஷ் என்பவர் புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறைகளில் புத்தாக்கம் வந்து முனைவோர் ஆவர் அப்படின்னா தொழில் முனைவோர் அவங்க தானே. புத்தாக்க சிந்தனைகள் பிளஸ் வணிக, அதாவது நிறைய சிந்தனைகள் அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்ல, தொழில் முனைவோர் தான் அதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க, சரியான குற்றை தேர்வு செய்க. பொதுமக்களின் செயலாற்ற சேமிப்பு அணி திரட்டுவதன் மூலம் மூலதன உருவாக்கத்தை வந்து ஊக்குவிக்குது. அவர்களின் கைவிளைஞர்கள், தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த நபர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு பெரிய அளவிலான வேலை வாய்ப்பை வழங்கவில்லை. அதுக்கப்புறம் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தலா வருமானத்தையும் அதிகரிக்க தொழில் முனைவோர் நாட்டிற்கு உதவுகின்றனர். தொழில் முனைவோர் நாட்டின் ஏற்றுமதி அந்த வர்த்தகத்தை ஊக்குவிப்பது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான கூற்று எது? எப்பவுமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆன்சரா இருக்காது. ஓகேவா? இங்க பாருங்களேன், இங்க வந்து கைவினை தொழில், அந்த தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த நபர்கள், தொழில் வல்லுநர்கள், பெரிய அளவிலான வேலை வாய்ப்பை உருவாக்கலன்னு சொல்றாங்க. இவங்களும் உருவாக்குறாங்க தானே. சோ அப்ப வந்து இங்க உருவாக்கவில்லைன்றதால செகண்ட் தப்பு. ஃபோர்த் பாருங்களேன், தொழில் முனைவோர் நாட்டின் ஏற்றுமதி வர்த்தகத்தை ஊக்குவிக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து ஊக்குவிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதுவும் தப்பு. 1, 3 மட்டும்தான் சரி. ஓகேவா? பின்வருவனவற்றில் தோல் தொழிற்சாலை வந்து இல்லாதது எது அப்படின்னு கேட்டாங்க. ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி பிளஸ் இது எல்லாமே வேலூரை சுத்தி இருக்கும். இது எல்லாமே தோல் தொழிற்சாலை தான். இல்லாதது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தர்மபுரி மட்டும்தான் இல்லாதது. ஆமா. பின்வருவனவற்றில் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. இதுல டிட்கோ பார்த்தோம். ஆமா, அந்த மெட்ராஸ். ஆமா, இங்க இங்க இது பார்த்தோம்ல, இது வந்து என்னன்னா மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் இது. ஓகேவா? இஎம்பிஜி அப்படின்றது மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். சோ அப்ப அது வந்து என்னன்னா ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். இது வந்து தொழிலுக்கு வராது. ஓகேவா? அதனால இந்த தான் தப்பு. அடுத்து பாருங்க, தொழில் முனைவோர் அப்படின்னா அமைப்பாளரா இருப்பாங்க. அடுத்து இஎம்பிசெட் அப்படின்றது வந்து ஏற்றுமதி செயலாக்க மண்டலமா இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்திய ஒழுங்குமுறை தொழிற்சாலை அப்படின்றது வந்து எங்க இருக்கும்? அரவங்காட்டுல வந்து சொல்லியிருக்காங்க. இந்திய ஒழுங்குமுறை தொழிற்சாலை அப்படின்றது அரவங்காடு. டிஎன்பிஎல் இதுதான் சொல்ல வந்தேன். கரூர்ல வந்து அந்த அந்த கட்டுமான பகுதிகள் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம். அப்பல வந்து அந்த 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 மேய்ச்சி விரிப்பான்கள், அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோம், அந்த துணி ரிலேட்டடா கரூருக்கு வந்து அந்த வீட்டு வீட்டு அலங்கார பொருட்கள்லாம் வந்து கரூர்ல அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டிஎன்பிஎல்லுமே வந்து கரூர் தான். அந்த நோட்டு நீங்க வாங்குவீங்கல்ல, டிஎன்பிஎல் நோட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசா இருக்கும் பாருங்க, அந்த நோட்டு வந்து கரூர்ல தான் ஸ்டார்ட் வச்சிருக்காங்க. அடுத்து வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை அழைக்கிறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் வந்து அழைக்கிறோம். அவ்வளவுதான் இந்த லெசனு. மேம் இதுல பொறுத்துக்கு வேற லாஸ்டா படிச்சது ஏமா? பொறுத்துக்கு வேற மாதிரி இருக்கு மேம். தொழில் முனைவோர் இருக்கு மேம். ஓ, டான்சி அந்த மாதிரி மாறி இருக்கா? சரி, ஓகே. பாருங்க, புது சிலபஸா இருக்கு. சரி, இங்க பாருங்களேன், தொழில் முனைவோர்னா இந்த புத்தாக்கம் முனைபவர் அப்படின்னு இருக்கா? எஸ் மேம். தொழில் முனைவோர் அப்படின்னா புத்தாக்கம் புனைபவர் அப்படி, அதுதான் வந்து ஆன்சரு. அதுக்கடுத்து இந்த எம்இபிசெட் அப்படின்றது ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். ஓகேவா? ஓகே மேம். அடுத்து இங்க நான் சொன்னல அந்த டிஎன்பிஎல், அதுக்கு பதிலா டான்சி வந்து கொடுத்திருக்காங்க. TANSI. டான்சி அப்படின்னா நமக்கு வந்து இந்த பெப்சி அந்த மாதிரி ஏதாவது ஒன்னே ஒன்று தானே இருக்கும். அப்ப 65 ரூபாய் இருந்தாலும் நம்ம வாங்கி குடிப்போம் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டதும் கூட. அதனால 1965 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் நினைக்கிறேன். ஓகே, டான்சி அப்படின்றது 1965. ஓகேவா? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னா கோயம்புத்தூர். ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ஏதாவது டவுட் இருக்கா? இதுல பாருங்களேன்,
இந்த லெசன் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, இது வந்து உணவு பாதுகாப்புனா என்ன? அந்த மாரி ஒரு ஸ்டோரி மாரி தான் இந்த லெசன் வந்து இருக்கும். ஓகேவா? இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் முக்கியமானதா இருக்கும். அத மட்டும் நம்ம வந்து ஆ ஃபாஸ்ட்டாவே பார்க்கலாம். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறதுனால உங்களுக்கு புரியாது. நம்ம என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட்டா ரீட் பண்ணிட்டு, இந்த லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் இருக்கும். தமிழ்நாட்டின் முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரியா? இந்த பாக்ஸ் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். செகண்ட் தமிழ்நாட்டின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்ப போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016. ஓகேவா? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2016ல வந்து போட்டிருப்பாங்க. அப்புறம் குறைந்தபட்ச ஆதரவு விலைனா மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ வந்து ஒரு பயிர் வந்து இந்த இந்த சீசனுக்கு வந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த பயிர் வந்து வளர்ந்து நீங்க நல்லா செழிப்பா எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா, அதாவது வளர்ந்து முடிச்சு அறுவடை செய்வாங்கல்ல, அப்போ அந்த பயிர நாங்களே வாங்கிக்கிறோம். அதுக்கு மினிமம் பிரைஸா நாங்க வந்து இவ்வளவு குடுப்போம் அப்படின்னு சொல்லிருவாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா, நீங்க வந்து அத எங்ககிட்ட குடுத்துட்டு அந்த பிரைஸ வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, சந்தையிலேயே வித்து கூட உங்களுக்கான ப்ராஃபிட்ட நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்து இப்போ ஒரு சிலருக்கு பயமா இருக்கும்ல. இப்போ வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த பயிர் வந்து ஒழுங்கா வளராது. ஏதோ ஒரு ரீசன் வந்துரும். இப்ப சந்தையினோட மதிப்பு வந்து கம்மியா இருக்கலாம். இப்போ வந்து இந்த மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸே வந்து ஒரு ரூ. 10 இருக்குன்னா, சந்தை மதிப்பு ரூ. 8 இருக்குன்னா, அவங்க எங்க போவாங்க? மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் கவர்மெண்ட் கிட்ட குடுத்துருவாங்க. இல்ல இவங்க அந்த கவர்மெண்ட் வந்து மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் அது குறைந்தபட்ச ஆதரவு விலையா ரூ. 10 குடுத்துருக்காங்க. ஆனா அது வந்து சந்தையில போய் வித்தா அவங்களுக்கு ஒரு ரூ. 20 கிடைக்கும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணலாம்? சந்தையிலயும் வித்துக்கலாம் அப்படின்றது தான் இங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அந்த பயிர் சாகுபடியின் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை, அதுக்கப்புறம் நிபுணர் குழுவால் இது வந்து என்ன பண்றாங்கன்னா நிர்ணயிக்கப்படுகிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து அறிவித்த பின்னர் அந்த பயிர்கள் பரவலாக வளர்க்கப்படும் இடங்களில் அரசு கொள்முதல் மையங்களை திறப்பாங்க. எனினும் அந்த விவசாயிகள் தங்கள் பயிர் விலை பொருட்களுக்கு வந்து சிறந்த விலையை வந்து பெற்றால் திறந்த வெளி சந்தையில் வந்து விற்க இயலும். அப்புறம் மறுபுறம் திறந்த வெளி சந்தையில் வந்து விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக இருந்துச்சுன்னா விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விற்பதன் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட விலையை வந்து என்ன பண்றாங்க பெறுறாங்க. எனவே குறைந்தபட்ச ஆதரவு விலையை விவசாயிகள் செயல்படுத்துவதன் மூலம் பயிர் பெருக்குவதன் முடிவில் வந்து அவர்கள் பெரும் விலை குறித்து உறுதியாக என்ன பண்றாங்கன்னா உள்ளாங்க. மேலும் அறுவடை காலங்களில் எந்த ஒரு விலை வீழ்ச்சிக்கும் வந்து எதிராக விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறது கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நமக்கு வந்து லாஸ் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆனாலும் ஆகட்டும் கடைசியில வந்து நம்மளுடைய என்ன பண்ணமோ அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்டாவது நமக்கு கைக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா தைரியமா இருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. அந்த பாக்ஸ் அவ்வளவுதான். இந்த பயோமெட்ரிக் அட்டை அப்படின்றது நம்ம ஸ்மார்ட் கார்டு இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, ரேஷன் கார்டு அதை வந்து சொல்லியிருக்காங்க. 2016 நவம்பர் 1 ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பு சட்டம் எப்ப அப்படின்னு கேட்டாங்கன்னா 2016 நவம்பர் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்தியாவிலேயே கடைசி மாநிலமாக தமிழ்நாட்டில் தான் துவங்கப்பட்டது. இந்தியாவிலேயே கடைசி நம்ம தான் 2016 நவம்பர் 1 அன்னைக்கு பண்ணிருக்காங்க. அக்டோபர் 27 அன்று வெளியிடப்பட்ட அரசாங்க உத்தரவில் இந்த சட்டத்தை அமல்படுத்தும் போது அதனுடைய விதிகளை வந்து மாற்றி அமைக்கும் என்று குறிப்பிடப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 27ல விதிகளை மாத்துவன்னு சொல்லியிருக்காங்க. 2016 ஏப்ரல் 1 அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல உணவு பாதுகாப்பு சட்டம் போட்டிருக்காங்க. இந்தியாவிலே கடைசி மாநிலம் நம்ம தான். பஃபர் ஸ்டாக்னு சொல்லியிருக்காங்க. தாங்கி இது முடிஞ்சிருச்சா டைம்? இல்ல. நியாய விலைக்கடைகள் எவ்வளவு இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்களா? அதுக்கப்புறம் வாங்கும் திறன் இதெல்லாம் நாளைக்கு நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுல வந்து என்னன்னா நிறைய அந்த டேட்டாவா கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்ல. அதெல்லாம் நம்ம படிச்சாலும் இப்ப நமக்கு ஞாபகமே இருக்காது. அந்த எத்தனை அப்புறம் படிக்க முடியும். சரி ஓகே. சங்கக்குழு ஈடுபாடு அதிகரிப்பு அப்படின்னு பாருங்களேன். பெண்கள் குழந்தைகளை மேம்படுத்துவதற்கும் மாற்றுத்திறன் தூண்டுதலாக வந்து வினையூக்கியாக மாற்றுவதற்கும் பதுமையார் குழு வலுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளம் பருவ பெண்களை இந்த திட்டத்திற்கு ஈர்த்து பல்வேறு பணிகளில் அவர்களை இணைத்து மற்றும் செயல்பாடுகளில் வந்து அவர்களின் பங்கேற்பதை ஊக்குவிப்பது போன்ற புதுமையான அணுகுமுறைகள் பரிசீலிக்கப்படும். 9 மாவட்டங்களில் இந்த சேவைகளை வந்து விரிவுபடுத்துவதற்கான நடமாடும் மையங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. பதுமையார் அட்டை வழங்கப்பட்டு மேலும் கண்காணிப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. இது பார்க்கலாம். தமிழ்நாட்டினுடைய முக்கியமான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்களேன். மொத்தம் எத்தனை 5 சொல்லியிருக்காங்களா?
இதுல இங்க வந்து உங்களுக்கு டைரக்டா என்ன சொல்லிட்டாங்கன்னா, மகப்பேறு அந்த முத்துலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்களுடைய மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, 12,000 ரூபாய் குடுக்குறாங்க. அவ்வளவுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சக்திமிக்க உணவிற்கான செலவுகளை வந்து மேற்கொள்ளுதல், பிரசவ காலத்தில் வருமான இழப்பினை வந்து ஈடு செய்வது மற்றும் புதிதாக பிறக்கும் குழந்தைகளினுடைய குறைந்த எடை பிறப்பினை வந்து தவிர்த்து 3 தவணைகளில் அந்த பிறப்பிற்கு முந்தைய கவனிப்பை வந்து பெறுதல், அரசு நிறுவனங்களின் குழந்தைகளை வந்து பிரசவித்தல் மற்றும் நோய் தடுப்பு மருந்துகள் வழங்குதல் போன்றவை இதனுடைய குறிக்கோள்களா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முத்துலட்சுமி மகப்பேறு திட்டம்னா அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 12,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மகப்பேறு முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் அப்படின்றது 12,000 ரூபாய் காசு தருவாங்க குழந்தை பிறந்துச்சுன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு. அடுத்து முதலமைச்சரினுடைய விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம். ஓகேவா? சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படின்றது இந்த அரசாங்கத்தால் இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 2011 to 12 இந்த திட்டம் வந்து தொடங்குறாங்க. ஓகேவா? 11 to 12 விரிவான காப்பீட்டு திட்டம் இது. இதனுடைய நோக்கம் அனைவருக்கும் உடல்நலம் வழங்கும் உடல்நலம் வழங்கும் நோக்கில் அரசாங்கத்தால் இலவச மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை வந்து வழங்கப்படுவதாகும். இதுல எல்லாருக்கும் உடல்நலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக 2011 to 12 இந்த விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் இலவசமாக ஆம்புலன்ஸ் சேவைகளை வந்து அறிமுகப்படுத்துவது எதுனா சுகாதார அமைப்பு திட்டம் தான். ஓகேவா? அடுத்து வந்து பள்ளி சுகாதார திட்டம் அப்படின்றத ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முக்கியமாக விரிவான சுகாதார சேவைகளை மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதை வலியுறுத்துகிறது. பள்ளி சுகாதாரம்னா பள்ளியில படிக்கிற எல்லாத்துக்குமே வந்து அந்த சுகாதாரத்தை வலியுறுத்துறாங்க. தேசிய தொழுநோய் ஒழிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து தொழுநோயாளிகளை கண்டறிந்து அந்த தொடர்ச்சியாக சிகிச்சை வந்து வழங்குவதை நோக்கமாக கொண்டு மாநிலத்தில் வந்து செயல்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்களேன், எம்ஜிஆர் ஊட்டத்தை இதெல்லாம் கொடுத்திருக்காங்களா? இங்க வந்து உங்களுக்கு ஹெட்டிங் மட்டும் கொடுத்திருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் அப்படின்னு இருக்கா. இது என்னன்னா, கிராமப்புறங்கள்ல வந்து ஜூலை 1, 1982 அதுல இருந்து நகர பள்ளிகள்ல வந்து மாணவர்களுக்கு 1984 முதலும், அடுத்து ஓய்வூதியதாரர்களுக்கு 1983 முதலும், கர்ப்பிணி பெண்களுக்கு 1995 முதலும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஊட்டச்சத்து உணவு திட்டம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு. நகர்ப்புறங்கள்ல, கிராமப்புறங்கள் பள்ளிகளுக்கு, மாணவர்களுக்கு, ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அது எந்தெந்த வருஷத்துல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஹெட்டிங் மட்டும்தான் இருக்கு. அடுத்து வந்து ஐசிடிஎஸ் திட்டங்கள் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. இது என்ன அப்படின்னா 24 மாவட்டங்களை உள்ளடக்கிய 318 வட்டாரங்களில் 1991 இந்த சேவை வந்து தொடங்கப்பட்டுச்சாமா. ஐசிடிஎஸ் அப்படின்றது 1991 வந்து தொடங்கியிருக்காங்க. 318 கிராம வட்டங்கள் மற்றும் 19,500 மையங்களிலும் 1991 இது விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதம மந்திரி கிராமோதய யோஜனா திட்டம் அப்படின்னா 6 மாதங்கள் மற்றும் அதுல இருந்து 36 மாதங்கள் வரை குழந்தைகளுக்கு உணவில் ஊட்டச்சத்து படாத அந்த குக்கிராமங்களில் வந்து வழங்கப்படுது. 6 மாசத்துல இருந்து 36 மாசம் வரைக்கும் பிரதம மந்திரி கிராமோதய யோஜனா திட்டத்தின் மூலமா அந்த பசங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறாங்க. அந்த குக்கிராமங்கள் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த சத்து திட்டம் அப்படின்னா 1980 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். இது 6ல இருந்து 36 மாத குழந்தைக்கு என்ன பண்றாங்கன்னா, கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் ஆகியோரை இலக்காக வந்து வச்சு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டத்தை 1980 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மதிய உணவு திட்டம் நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த திட்டம் 2 to 14 வயசுக்கு இருக்கப்பட்ட அந்த அங்கன்வாடி இருக்குல்ல, இல்லைன்னா பள்ளி குழந்தைகள் ரெண்டுத்துலயுமே ஒரு பயனாளிக்கு தலா 0.90 அந்த காசு வரைக்கும், ஓகேவா, 90 பைசா தான் ஆகும் ஒரு குழந்தைக்கு வீதம் செலவழிக்கப்படுகிறது. இந்த திட்டம் வந்து 4,426 வட்டாரங்களில் 5.57 கோடி குழந்தைகளுக்கு வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க. 2ல இருந்து 14 வயசு வரைக்கும் சாப்பாடு பிளஸ் எவ்வளவு ஆகுது ஒரு குழந்தைக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 0.90 பைசா வந்து ஆகும்.